சிஏஏ இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்துக்கு பாஜக எம்பியும் இணை அமைச்சருமான சாந்தனு தாக்கர் அவர்கள் இன்னும் 7 நாட்களில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எஸ்டிபிஐ அப்படிங்கிற அந்த கட்சி இதை முற்றிலுமாக இதை எதிர்க்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே பேசிட்டு வந்தாங்க. இப்போவும் அதை மீண்டும் மீண்டும் அதை பேசுகிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம், இல்லைனா எங்களோட செயல்பாடுகள் வேற ஒரு விதமாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு துவனியில் அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசும் இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே முன்னாடி அவங்க இருக்கும் பொழுது இந்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்ததை பார்த்தோம். அதே இப்போ இருக்கிற ஏடிஎம்கே இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த எஸ்டிபிஐ நடத்தின ஒரு மாநாட்டில் கூட அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு முரண்பாடுகள் இருக்கும்போது இவர் இப்போ ஏடிஎம்கே மற்றும் தமிழக அரசு இவங்களோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 டிசம்பர் 12, 2019 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு அது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டது. முதல்ல இந்த சட்டம் ஏன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தமிழக மக்களிடம் மட்டுமல்ல இந்தியாவில் பல இடங்களில் ஒரு தவறான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னென்னா, இந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சிஸ், கிறிஸ்டியன் இவங்க பர்சிக்யூட்டட் இன்னொரு நாட்டில், அதாவது குறிப்பாக ஆப்கான், பங்களாதேஷ் இந்த நாடுகளில், பாகிஸ்தான் இந்த நாடுகளில் பர்சிக்யூட்டட், அதாவது மத சிறுபான்மையினராக அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டால் அவங்க இந்திய நாட்டுக்குள்ளார அதுவும் என்ன அதுக்குன்னு ஒரு கால அளவீடு வச்சுருந்தாங்க. 2014 டிசம்பர் 31க்குள்ளார இந்தியாவில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சட்டம். இந்த சட்டம் டேபிளுக்கு வர்றதுக்கு பாராளுமன்றத்திற்கு அந்த டேபிள் பண்ணாங்க. அதற்கு பிறகு லோக்சபா, ராஜ்யசபா 2 இடங்களிலும் விவாதம் நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த சட்டம் வரப்போகிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அஸ்ஸாமில் தான் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு இடமாக அது பரவியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் 15 2019 பெரும்பாலான நகரங்களிலே இது பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா இஸ்லாம் யூனிவர்சிட்டி, ஏஎம்யூ இப்போ போயிட்டுருக்குல்ல, அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனானு இப்போ கேள்வி வந்துகிட்ருக்குல்ல, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் பெரிய அளவு போராட்டம் நடந்தது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், டெல்லியில் அந்த காலகட்டத்திலே அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் வந்த பொழுது இந்த டெல்லியில் மிகப்பெரிய கலவரத்தை முன்னெடுத்துகிறார். ஷாஹின்பாக் அந்த பெரிய டெல்லி ரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய போராட்டத்தை அது வன்முறையாக மாற்றினார்கள். அதற்கு டூல் கிட்டெல்லாம் எப்படி போராட்டத்தை எந்தெந்த இடத்துல அசம்பிள் ஆகணும், எப்படிப்பட்ட கோஷங்களை சொல்லணும், பெண்களை எப்படி முன்னால் வச்சுக்கிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், அதை வன்முறையாக எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக அந்த ஷாஹின்பாக் போராட்டத்தை வன்முறையாக மாற்றுவதில் முழுமுதற் காரணமாக இருந்தது இப்போது அங்கு ஆளக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி. குறிப்பாக அந்த கட்சியுடைய எம்எல்ஏ அமானத்துல்லா கான் அப்படிங்கிறவர், அவர் தான் தவறான பல விஷயங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பரப்பி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இது நேரடி யுத்தமாக அவர் மாற்றினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஷாஹின்பாக் போராட்டத்தில் டெல்லி ரியாட்ஸை முன்னின்று நடத்தியதில் மிக முக்கியமானவர் ஆம் ஆத்மி கட்சியுடைய கார்ப்பரேட்டர் தாஹிர் ஹுசைன் அப்படிங்கிறது தான். இப்பொழுதும் ஜெயிலில் இருக்கார். அதை வைத்து பல டாக்குமெண்ட்ரிலாம் கூட நம்ம ஆட்கள் கொண்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் இந்த உண்மையெல்லாம் தகவலை திரட்டியிருந்த ஐபி ஆஃபீஸர் அங்கித் சர்மா என்பவர் 400க்கும் மேற்பட்ட முறையிலே கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் தூக்கி வீசப்பட்டார் என்பதை நம்ம மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சண்டு பாகுங்கிற ஒரு இடத்துல தான் அவர் குத்தி கொலை செய்யப்பட்டார். பல நாட்களுக்கு பிறகு சாக்கடையிலிருந்து அவர் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. மக்கி போன நிலையிலே அவர் உடம்பு தோண்டி எடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த அமைப்புகள் எப்படியெல்லாம் செயல்பட்டதுங்கிற டேட்டா அவர் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். ரொம்ப நாட்களாக
அது முன்னாடி கரெக்டாக அவரை வந்து பின் பாயிண்ட் பண்ணி அங்கித் சர்மாவை கொன்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி இந்த சிஏஏ கொண்டு வரும் பொழுதே இந்த பெரிய அளவு வன்முறையை கட்டளித்து விடக்கூடிய வேலையை தான் இஸ்லாமிய அமைப்புகள் செய்தன. ஏன் நம்ம இங்கேயே வண்ணாரப்பேட்டையில் பெரிய அளவு போகிறாங்க, தமிழகத்தில் சென்னையில் ஒரு ஷாயின் பாக்கெல்லாம் இங்கே போராட்டத்தை பண்ணி அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் முற்றுகை போராட்டம், சட்டசபையை முற்றுகையிடக்கூடிய அளவிலே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தியதெல்லாம் பார்க்குறோம். இப்போது இது மத்திய அரசு ஏற்கனவே தெளிவாக சொல்லிடுச்சு, இதை சிஐஏ அமல்படுத்தப்பட வேண்டும். ஹென்ஸ் ஒரு சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி அதை அமுல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ ஒரு விஷயத்துக்கு வரும், இந்த ஏஎம்யூ அலிகார் முஸ்லீம், அது எதுக்காக அது சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் பொழுது, ஏற்கனவே 1981 அங்கே அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு பாராளுமன்றத்தில் இல்லை இந்த யூனிவர்சிட்டியை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், ஏற்கனவே கோர்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் கோர்ட்டு அலகாபாத் கோர்ட் சொல்லிடுச்சு இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக கன்சிடர் பண்ண முடியாது. அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி அப்பொழுது இந்திரா காந்தி அரசு மைனாரிட்டிகளை தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குதுன்னா, ஒரு பாராளுமன்றத்தினால் தானே சட்டம் இயற்ற முடியும், அந்த அதிகாரம் இருக்கிறது, அது இப்போது ஆளும் அரசுக்கு தெரியாதா, அந்த சட்டத்தை பின்பற்றுவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. அதே விஷயத்தை தான் சொல்கிறோம், பாராளுமன்றம் தானே இந்த சட்டத்தை நிறைவேற்றியது, அதை அமுல்படுத்தப்பட வரும் பொழுது இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார், நாங்களும் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோன்னு. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசு பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதை நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னா, நீங்கள் மக்களின் நம்பிக்கைக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எதிராக நீ ஒரு சட்டத்தை ஏற்றுற. அதாவது மக்கள் வழி வழியாக சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிட்டு வரான். உங்கள் அப்பா திடீர்னு தை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு நீங்கள் மாற்றுற. உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இப்போ நீ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கணுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழக அரசு பல சட்டங்களை கொண்டு வருது, இதை மக்கள் வந்து ஏற்றுக்கணுமான்னு கேட்குறேன். இப்போ நீ திடீர்னு கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்ட, அதனால் நீ நாங்கள் அங்கே இப்போது வரை நாங்கள் நிறைய அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்க, ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறது கோயம்பேட்டில் தான், அங்கேருந்து மக்களை ஏற்றுறோன்னு ப்ரைவேட் பஸ் ஆம்னி பஸ் சொன்னும் பொழுது அங்கே நீ ஏற்றுனீன்னா உங்களை வந்து இது பண்ணுவோன்னு அங்கே பயணிகள் ஏறவே கூடாதுன்னு போலீஸை வச்சு மிரட்டுறில்ல. காரணம் என்னென்னா, நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் இந்த அரசு, நீ எப்படி ஆம்னி பஸ் அங்கே ஏற்றுறேன்னு நான் பார்க்குறேன், நீ சேலஞ்ச் பண்ணுறில்ல. இதே போல் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண, இதுவே சட்டத்திற்கு இந்த இந்திய அரசியலமைப்புக்கே எதிரானது. காரணம் இந்த பிச்சை, இந்த மைனாரிட்டி ஓட்டு பிச்சைக்காக இந்த அரசு, அது இங்கே 2 பங்காளிகள் அதிமுக திமுக, அதாவது ஒரு மானம் வெக்கம் சூடு சொரணன்னு ஒரு அரசியல் தலைவருக்கு இருந்தால் நம்ம முந்தானயத்தை இப்படி பேசணுமே, இன்னைக்கு இப்படி பேசுகிறோமேன்னு தோணும். ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குறார், நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம் என்ற எந்த ஒரு அழுத்தமும் இல்லை, நாங்களாக இதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு ஆதரித்தோம். இதே எடப்பாடி பேசினார். சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் மைனாரிட்டி மக்களை குறிப்பாக இஸ்லாமியர்கள் தவறான கருத்துக்களை இவங்க வந்து பரப்ப செய்கிறாங்க. சொல்லுங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கு இந்த சிஏஆரால் பிரச்சனை, நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு பேசிய வீடியோ இப்பொழுதும் இருக்கிறது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எஸ்டிபியோட கூட்டணி வச்சதுனால இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தால் இந்த சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டோம்னு சொல்கிறாரு. சமீபத்தில் இந்த அண்ணாமலை சொன்னது மாதிரி, அதாவது திடீர்னு இவங்க கழிவறைக்கு போகும் பொழுது கூட விபூதியோடு போனவங்க இப்போ கோயிலுக்கு போனால் கூட விபூதி வச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த விபூதி வச்சுட்டா மைனாரிட்டி நம்மளை வந்து முத்திரை குத்திடுவானே அப்படின்னு பேசக்கூடிய அந்த அளவுக்கு இது வந்து எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், அவன் எப்படிப்பட்ட, அதாவது பண ஆசை பிடித்தவன் அப்படின்னு ஒருத்தனை சொன்னாங்கன்னா, அவன் பீல காசு இருந்தால் கூட அதை எடுத்து கழுவி இது பண்ணுவாங்க அவன் அப்படிம்பாங்க. இப்போ இவர்களை பார்க்கும் பொழுது இந்த கேவலம் ஓட்டுக்காக தங்களையே விற்கக்கூடிய அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து விட்டன.
இந்த திராவிட கட்சிகள் எப்படிப்பட்ட இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களை சப்போர்ட் பண்ணுதுன்னா, இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் பாஜக பிரமுகரை கொன்ற வழக்கில் 15 பிஎஃப்ஐ அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து மரண தண்டனையே கொடுத்துருக்காங்க. அதில் பல பேர் எஸ்டிபிஐ சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதாவது பிஎஃப்ஐயோட பொலிட்டிக்கல் விங்கு தான் எஸ்டிபி. உங்களுக்கு தெரியும், கோர்ட்டே கூட ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பை நடத்தலாம் தமிழகத்தில் அப்படின்னு சொன்ன பொழுது, இந்த தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொன்னதுன்னா, அவங்களுக்கு போலீஸ்காரர்களை வைத்து மார்ச் பாஸ்ட் போகிற எல்லா இடத்துலையும் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. காரணம், பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ இவர்களால் அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ தான் பிஎஃப்ஐயை தடை செய்திருக்காங்க, அதனால் அச்சுறுத்தல் வரணும். இந்த பிஎஃப்ஐ தடை செய்த பொழுது கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட பாஜக, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் வீட்டு மீது பெட்ரோல் குண்டுகள், அதில் புதுசாக வேறு விதமான ரசாயனங்கள் கலந்த குண்டுகளை வீசி பல இடங்களில் தீக்கிரையாக்குனாங்கன்னு பார்த்தோம். அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பலர் எஸ்டிபிஐ அமைப்பை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட எஸ்டிபிஐ அமைப்புக்கு தான் அதிமுகவும் இந்த திமுகவும் மாஞ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய அந்த தைரியம், அதனால தான் அவங்கள துணிந்து சொல்ல முடிகிறது. அந்த தைரியத்தில் தான் சொல்கிறாங்க, முடிஞ்சால் நீ சிஐ கொண்டு பாரு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாரு, நாங்கள் எங்களுடைய அடுத்த முகத்தை காட்டுவோம் அப்படின்னு. அந்த அடுத்த முகத்தை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் நெல்லை கண்ணன் எஸ்டிபி மாநாட்டில் கலந்துக்கிட்டு தான் சொன்னார், நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதும். எஸ்ரா சர்க்குணம் அப்படிங்கிறவர் கூட எஸ்டிபி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு, எங்கள் கிறிஸ்துவங்க எங்களை ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்குது, எங்களால் முடியாது, ஆனால் பாய்மாரு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் மோடியை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. காரணம், அவங்க சொல்கிறாருல, அந்த நெல்லை ஃபாரூக் தானே பேசுகிறாரு, அவர் எங்களுடைய இன்னொரு முகத்தை காட்டுவோன்னா இந்த முகம் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. பகிரங்கமாக சவால் விடக்கூடிய இந்த எஸ்டிபிஐக்கு பங்காளிகளான திமுகவும் அதிமுகவும் சப்போர்ட் பண்ணுறதுலேருந்தே இவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை தமிழகத்தில் செய்யணும்னு முடிவு செய்து விட்டார்கள். இப்போ நம்முடைய விஷயம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டப்படி பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது, அதை மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தான். அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால், நாளைக்கு சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய பல சட்டங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் இந்த அரசு என்ன பண்ணும், மாநில அரசு அப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ இதே சட்டசபையில் தான் சொல்கிறாங்க, சட்டசபைக்குத்தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது, நாங்கள் சட்டம் இயற்றி அனுப்புகிறோம், RN ரவி அதற்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாருன்னு இவங்க தான் சொல்கிறாங்க. பாராளுமன்றம் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ண ஒரு சட்டம் சிஐஏ, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு மாநிலங்கள் சொல்கிறதுனா, இது வந்து ஓட்டு பிச்சைக்காக, அதுவும் குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டு பிச்சைக்காக, இஸ்லாமியர்களின் ஓட்டு பிச்சைக்காக நாயாக அலையக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் தான் அப்படி நடந்துக்குதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இது வந்து அரசியல் அமைப்புக்கே எதிரானது. இது போன்ற கட்சிகள் இப்படி செயல்பட்டால் அந்த கட்சிகளையே முடக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை.